this is Maheshwari Wellness Coach of Wilson's Community. Happy morning to everyone. So எல்லாருமே சூப்பரா ரெகுலரா டெய்லி இந்த கால்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய லேர்னிங்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு அந்த வகையில இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போறீங்க. நம்ம டெய்லி பேஸ்ல நிறைய விஷயங்களை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை மாதிரி தாங்க விட்டமின்ஸ் நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது எடுக்கிறதுனால என்ன யூசேஜ், அது இல்லைன்னா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அது நம்ம ப்ராப்பரா எடுக்கலன்னா என்ன டிஃபிஷியன்சிக்குள்ள போறதை பார்க்க போறீங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, ABCDEK அப்படின்றது. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் தான். நீங்க இதை வந்து டெய்லி டே டு பேஸ் ஃபுட்ல கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது எடுக்கிறதுனால நம்ம பாடி வந்து ரொம்பவே ஹெல்தியா இருக்குதுங்க. ஒரு ப்ராப்பரா நம்ம பாடி ஒர்க் ஆகுறதுக்கும் நம்ம ஹெல்தியா இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. ஸோ நீங்க டெய்லி ஃபுட்ல வந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறோம், அதுவே விட்டமின்ஸும் நம்ம ஃபுட்லயே கவர் பண்ணிக்க முடியும். ஸோ முடியலன்னா கண்டிப்பா சப்ளிமெண்ட் ஃபார்மேட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு, ஃபேட் சாலிபிள் அண்ட் வாட்டர் சாலிபிள் இருக்குதுங்க. ஸோ ஃபேட் சாலிபிள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ADEKவும், வாட்டர் சாலிபிள் பாத்தீங்கன்னா B and Cயும் இருக்குதுங்க. ஸோ ஏவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரட்ஸ், ப்ரக்கோலி, கிரேப் ஃப்ரூட், ஸ்பினாச், ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாம் இருக்குது. இது வந்து நம்மளோட ஐ ஹெல்த்துக்கும் ஸ்கின் ஹெல்த்துக்கும் ரொம்பவே ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குதுங்க. ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா விட்டமின் டி, இன்னைக்கு சன்லைட்ல நீங்க வந்து கொஞ்சமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, விட்டமின் டி அதுல இருந்தா கிடைக்கும். இல்லைன்னா மஷ்ரூம் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்ல இருந்து கிடைக்கும். இது நம்ம போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. விட்டமின் இ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரான்ஸ், ஆலிவ் ஆயில், அலமண்ட்ஸ், ப்ரக்கோலி, சன்ஃபிளவர் சீட், ஃபிஷ் மூலமா கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம விட்டமின் கே வந்து நிறைய கிரீன் வெஜிடபிள்ஸ் இருந்து கிடைக்கும். ஸோ அதுவுமே எடுத்துக்கலாம். இது நம்மளோட மெட்டபாலிசம் அண்ட் பிளட் கிளாட்டிங்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்குதுங்க. ஸோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் உங்களுக்கு. ஸோ இது வந்து நம்மளோட லிவர்ல ஸ்டோர் ஆகி இந்த ஃபேட்டி டிசீஸ்ல ஸ்டோர் ஆகி பின்னால யூஸ் ஆகிறதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாட்டர் சாலிபிள் பாத்தீங்க அப்படின்னா பி. ஸோ பி வந்து ஒரு பெரிய ஃபேமிலி நம்ம சொல்லலாம். B6, B5, B3, B1, B7, B9 இந்த மாதிரி இருக்குது. ஸோ B1 பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாக்ஸ் சீடு, சலமனு, ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரி இருக்குது. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ரெஷன்ல இருந்து ஃபைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கு. விட்டமின் B2 பாத்தீங்க அப்படின்னா அவகோடஸ், பீஃப் இந்த மாதிரி சலமன், எக், ஸ்பினாச், எக், சீஸ்ல இருக்குதுங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரேக் டவுன் பண்ணுது புரோட்டீன், ஃபேட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ விட்டமின் B3 பாத்தீங்க அப்படின்னா மஷ்ரூம்ல இருக்கு, கிரீன் பீஸ்ல, லிவர், சிக்கன், எக், அவகோடஸ் இந்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ இது நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல் லோவர் ஆகுறதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. ஸோ விட்டமின் B5 வந்து பாத்தீங்க அப்படின்னா மஷ்ரூம்ல, சலமன் ஃபிஷ்ல, ஸ்வீட் பொட்டேட்டோ, சிக்கன், பீஃப், அவகோடஸ், சன்ஃபிளவர் சீட், மில்க்ல கிடைக்குது. இது நம்ம ஸ்கின் வந்து சாஃப்டாவும் ஸ்மூத்தாவும் ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ விட்டமின் B6 பாத்தீங்கன்னா பனானா, பொட்டேட்டோ, அவகோடஸ், பீஃப் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நம்ம நார்மலா பிரைன் டெவலப்மெண்ட்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. ஸோ அது மாதிரிதான் விட்டமின் B7 பாத்தீங்கன்னா பீனட்ஸ்ல, எக்ல, டொமேட்டோ, ஓட்ஸ், ஆனியன், அலமண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம ஹேர், ஸ்கின், நெயில்க்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு விட்டமின் B7. ஸோ விட்டமின் B9 ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ மேங்கோல, அவகோடஸ்ல, ஸ்வீட் கார்ன்ல, ஆரஞ்சுல இந்த மாதிரி ஸ்பினாச்ல இருக்கு. இது வந்து ரெட் பிளட் செல் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. ஸோ விட்டமின் B12 பாத்தீங்கன்னா எக், யோகர்ட், ஃபிஷ், சீஸ், சலமன் ஃபிஷ், பீஃப் இதெல்லாம் இருக்கு. இது நம்ம DNA ரெட் பிளட் செல்க்கு மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம எனர்ஜியா இருக்கிறதுக்கு. ப்ரக்கோலி, பப்பாயா, கிரீன் பீஸ், பெப்பர், பெல் பெப்பர்ஸ், கோவா இந்த மாதிரி கிவி இதுல எல்லாமே இருக்குது. ஆரஞ்சஸ் இருக்கு. இது வந்து ஸ்கின்னுக்கு, போனுக்கு, பிளட் வெசலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்ல எடுத்துக்க முடியும் கண்டிப்பா. ஸோ நம்ம வாட்டர் சாலிபிள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டே டு பேஸ் நம்மளோட டயட்ல கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அது வந்து நமக்கு தேவையானது எடுத்துட்டு அது யூரின் வழியா பாஸ் ஆயிடும். நமக்கு வந்து டெய்லி டே டு பேஸ் நம்ம கொடுத்துட்டு தாங்க இருக்கணும். ஸோ பெஸ்ட் வே பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா எடுத்துக்கணும். பேலன்ஸ் டயட்ல டெய்லி நம்ம வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ்ல வந்து இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு எல்லா விட்டமின் மினரல்ஸும் நம்ம பாடிக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து நம்ம பாடி ரொம்ப ஹெல்தியாவும் நம்ம வெயிட்டன் பண்ணிக்கோங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும் ரொம்ப வந்து ஹாப்பியாவும் இருக்க முடியுங்க. ஸோ டெய்லி நம்ம டயட்ல இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்னென்ன டிஃபிஷியன்சிக்குள்ள போக போறோம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ நம்ம விட்டமின்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஃபேட் சாலபிள் இருக்குது. ஸோ அந்த விட்டமின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் ADEK இது எல்லாமே இருக்கு. வாட்டர் சாலிபிள் பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் B and C வந்து உங்களுக்கு இருக்குதுங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் இந்த
ஃபேட் சாலிபிள் பொறுத்தவரை நம்மளோட ஃபேட்டி டிசீஸ்ல ஸ்டோர் ஆகிரும். ரொம்ப நாள் ரொம்ப காலங்களுக்கு அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு லேட்டா யூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஆனா விட்டமின் பிசி இது வந்து வாட்டர் சாலிபிள், நான் சொன்ன மாதிரி டெய்லி டோஸ்ல நீங்க கொடுத்துட்டு தான் இருக்கணும். ஸோ அதனால டெய்லி உங்களோட ஃபுட்ல வந்து உங்களோட ரெகுலர் டயட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதுல 30 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்கு. அதாவது விட்டமின் ஏ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஒரு குரூப் ஆஃப் 8 விட்டமின்ஸ் இருக்கு, நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே வந்து இருக்கு. இதுல வந்து ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதும் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸும் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதுல அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் ஏ, விட்டமின் ஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஐ சைட்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இம்யூனி சிஸ்டம் பூஸ்ட் அப் பண்றதுக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம ஹெல்தி ஸ்கின்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விட்டமின் இ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி பாத்தீங்கன்னா ஹெல்தி க்ரோத் ஆஃப் மசில்ஸ்க்கும் அண்ட் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. இந்த ஃபுட்டுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரட்ல இருக்குது, இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராபெரிஸ்ல இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி வரனால ஐ இஷ்யூஸ் கண்டிப்பா வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விட்டமின் பி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நிறைய குரூப் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பி1, பி2, பி3, பி5, பி6, பி12. ஸோ இது நம்ம ஏற்கனவே நம்ம செஷன் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. இது வந்து நர்வ் செல்ஸ் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப மெயின்டைன் பண்றதுக்கும் நம்ம ஆர்பிசியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் அது மாதிரி ஃபேட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சிந்தசைஸ் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம கொலஸ்ட்ரால் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி நம்ம டிஎன்ஏ ரிப்ளக்ஷன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ல இருக்குது, மில்க்ல இருக்குது, எக்ல இருக்கு, சீஸ்ல இருக்கு, ரெட் மீட்ல இருக்கு, கேரட்ல இருக்குதுங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இது எதனால இதுக்கு டிஃபிஷியன்சி என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா ரொம்ப வீக்கா இருக்கிறது, அது மட்டும் இல்லாம ரொம்ப மயக்க வர்றது, டயர்டா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஸோ விட்டமின் சி சொல்லவே வேணாம், நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஆன்டி ஆக்சிடென்டா இருக்குது விட்டமின் சி தான். நீங்க ரொம்ப எனர்ஜியா இருக்கணும், இல்லைன்னா வந்து நம்ம நம்ம வந்து ரொம்ப ஏஜா தெரியக்கூடாது, நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்கா இருக்கணும், அது மாதிரி நம்ம வந்து ஏதாவது அடிபட்டிருக்கு அப்படின்னா சரி பண்றதுக்கு இந்த மாதிரி அது மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் அயன் அது வந்து நம்மளுக்கு இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆக்சிஜன் டிரைவ் பண்றதுக்கும் விட்டமின் சி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது பாத்தீங்க அப்படின்னா லெமன், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, கிவி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க எடுத்துக்க முடியும் ஸ்ட்ராபெரி கூட இருந்து. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், அனிமிக் ஆகுறது, இல்லைன்னா வந்து பல்லுல ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் டயர்ட் ஆகுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ விட்டமின் டி பொறுத்தவரை நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் நம்ம சன்லைட்ல இருந்தா கிடைக்கும். நம்மளோட போன் டிஷ்யூஸ் வந்து க்ரோத் ஆகுறதுக்கும் நம்ம கால்சியம் அப்சர்வேஷனுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது வந்து ஆஸ்டோபொரோசிஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருந்ததுன்னா ஹெல்தி போன் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ ஹெல்தி போனா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா விட்டமின் டி நமக்கு கண்டிப்பா தேவைங்க. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மஷ்ரூம் அண்ட் சன்லைட்ல இருக்க ஃபிஷ் இது மூலமா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது இப்படி முடியல அப்படின்னா விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ விட்டமின் பி இயை பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டைப் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடியை வந்து ரொம்ப ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இது வந்து சன்ஃபிளவர் சீட், அவகோடோ ஆயில்ஸ்ல இருந்து கிடைக்கும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா நம்மள நியூரோபதி, அதாவது நம்மளுக்கு ஆர்பிசில பிரேக் டவுன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கம்மியா இருந்துச்சுன்னா அதுல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ விட்டமின் கே பொறுத்த வரைக்கும் அப்படி என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பாடியை வந்து ரொம்ப ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா லீஃபி அண்ட் கிரீனி வெஜிடபிள்ஸ் அது வந்து உங்களுக்கு எதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த ரத்தக்கட்டு, ரத்த காயம் இதெல்லாம் இருக்குல்ல அது வராம பாத்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஓகேங்க. இது எப்படி நாங்க ஃபுட்டு மூலமா எடுத்துக்கிறோம், நான் சொன்ன வகை ஃபுல்லா நீங்க ஃபுட்டு மூலமா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உங்க கோச்சஸ் உங்களுக்கு டயட் சார்ட் கொடுத்துருப்பாங்க, அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கோங்க. இது ஒருவேளை நம்ம ஏதாவது எடுத்துக்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்க, அவாய்டட் லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் மூலமா எடுத்துக்கலாம். விட்டமின் சியா இருக்கலாம், விட்டமின் டியா இருக்கலாம், விட்டமின் பிக்கா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் மூலமா எடுத்துக்க முடியும். ஸோ இது உங்களோட கோச்சஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க இன்னும் எடுத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்க கோச்சஸ்ட நீங்க கேளுங்க, அவங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. டெய்லி டோசேஜ் கரெக்டா எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கும் போது நம்ம எவ்வளவுக்குள்ள ஃபுட்ல எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துட்டு முடியாத ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் போது நம்ம நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சில இருந்து மீண்டு வர முடியும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ல இருந்து நம்ம வந்து கண்டிப்பா நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டோன்ட் வரி, இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு குட் இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்றேன். ஸோ பை பை, தேங்க்யூ.